இந்த நாளிலே நாம் நம்முடைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்படுகிற வேத பகுதி ஆதியாகமம் புஸ்தகம் 26. ஆதியாகமம் புஸ்தகம் 26ல நம்ம சில காரியங்களை தியானம் பண்ண போறோம். முதல் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் இன்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. அல்லேலூயா, ஆமென். இந்த செய்தியின் தலைப்பு என்னன்னா, பஞ்ச காலத்தில் தேவனின் நடத்துதல். பஞ்ச காலத்தில் தேவனுடைய நடத்துதல், தேவனின் நடத்துதல் அல்லது பஞ்ச காலத்தில் தேவனுடைய செயல்பாடுகள். பஞ்ச காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய நடத்துதல் அல்லது பஞ்ச காலத்துல தேவனுடைய நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய செயல்பாடுகள். இங்க ஈசாக்கு இருக்கிறாரு. ஈசாக்குக்கு மனைவி பேர் என்னது? ரெபெக்கா. ஈசாக்கு உடைய அம்மா இல்லை, அப்பா இல்லை, இப்போ தனியா இருக்கிறார். இப்போ ஆபிரகாமுடைய நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்ன ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்போ இப்போ ஈசாக்குக்கு துணை யாருன்னா கர்த்தர் தான். ஈசாக்குக்கு யாருதான் துணை? கர்த்தர் தான். கர்த்தரை விட்ட வேற துணை இல்லை. அப்போ பாருங்க, பஞ்சம் வந்துருச்சு. அப்போ பிழைப்பதற்காக அவர் என்ன பண்றாரு? அவர் இருந்த இடத்தை விட்டுட்டு கேராருக்கு போறார். பெலிஸ்தர் ராஜாவா இருக்கிற அபிமெலேக்கின் இடத்திற்கு கேராருக்கு போறார். போகும்போது ஆண்டவர் சொல்ற, நீ எகிப்துக்கு போகாம நான் உனக்கு காட்டுற தேசத்துல என்ன பண்ணு? குடியிரு. நீ எகிப்துக்கு போகாம நான் காட்டுற தேசத்துக்கு என்ன பண்ணு? குடியிரு. 2வது சொல்லுது, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி. அல்லேலூயா. பஞ்ச காலத்துல, உபத்திரவ காலத்துல, கஷ்டத்தின் காலத்துல, நெருக்கத்தின் காலத்துல கர்த்தர் தரிசனமாவார். அல்லேலூயா. ஆண்டுடைய செயல்பாடு, ஆண்டுடைய நடத்துதல் என்னன்னா, முதலாவது கர்த்தர் நமக்கு வெளிப்படுவார். கர்த்தர் நமக்கு ஆலோசனை சொல்லுவார். ஆண்டவர் தரிசனமாகி என்ன சொல்றாரு? இங்க போகாத, இங்க போ, இங்க இரு அப்படி சொல்றாரு. அல்லேலூயா. முதலாவது பாருங்க, ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவனா இருக்கிறார், நம்ம வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார், நமக்கு பாதை காட்டுகிற தேவனா இருக்கிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில துன்பங்கள், கஷ்டங்கள், நெருக்கங்கள் இருக்கு. ஆனா அவைகளில் இருந்து அவர்கள் தப்புவித்துக் கொள்வதற்கான சரியான ஒரு கைட்னஸ் இல்லை, சரியான ஒரு ஆலோசனை இல்லை. அல்லேலூயா. கஷ்டம் எல்லாருக்குமே தான் இருக்கு, வேதனை எல்லாருக்குமே தான் இருக்கு. ஆனா அந்த கஷ்டத்தை ஓவர் கம் பண்ணி அந்த வேதனை, அந்த நெருக்கத்தை இருந்து நம்ம வெளியே வருவதுதான் விஷயம். அல்லேலூயா. அதுக்கு சரியான ஒரு கைட்னஸ் நமக்கு வேணும். சரியான ஒரு ஆலோசனை நமக்கு வேண்டும். அப்போ ஆண்டுடைய வழி நடத்துதல் சரியானது. ஆண்டுடைய வழி நடத்துதல், ஆண்டுடைய ஆலோசனை தான் சரியானதா இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வழி நடத்துதல் இருக்கணும். ஆண்டவர் நம்மோடு கூட பேசணும். அல்லேலூயா. சாமுவேலினுடைய நாட்களிலே கர்த்தருடைய சத்தம் அபூர்வமா இருந்ததுதான். ஆண்டவருடைய வார்த்தை அபூர்வமா இருந்தது. அப்போ ஜனங்கள் தத்தளித்து கொண்டு இருந்தாங்கல்ல. ஜனங்கள் பெலிஸ்தர்னாலே பாதிக்கப்பட்டு பயமுறுத்தப்பட்டு இருந்தாங்க. எதிரி தேசத்தினால பயமுறுத்தப்பட்டு இருந்தாங்க. ஏன்னா ஆண்டோடைய வழி நடத்துதல் இல்லை. ஆண்டோடைய வழி நடத்துதல் இல்லை. ஏலி இருந்தாலும் ஏலியுடைய பிள்ளைகள் தாறுமாறான காரியங்களை செய்கிறதுனால ஆண்டுடைய வார்த்தை வேதம் சொல்லுகிறது, அந்நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமா இருந்தது. அப்ப ஆண்டுடைய வார்த்தை இல்லை. அப்ப ஆண்டுடைய வார்த்தை இல்லாத பட்சத்துல ஜனங்கள் தத்தளித்து கொண்டு இருந்தாங்க. ஜனங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இருந்தது. ஜனங்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டு இருந்தது. அல்லேலூயா. அப்போ இங்க ஆண்டவர் பாருங்க, ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை வருகிறது. பஞ்ச காலம், தேசத்துல பஞ்சம் உண்டாயிற்று.
இப்படி நெருக்கப்படுகிற இந்த சூழ்நிலையில ஆண்டவர் தரிசனமாகி பேசுறார். அல்லேலூயா. அப்ப முதலாவது ஆண்டவருடைய நடத்துதல் என்னன்னா, ஆண்டவர் நமக்கு தரிசனமாகி ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். ஆண்டவர் என்னோடு கூட பேசுவாரா? கண்டிப்பா 100% ஆண்டவர் உங்களோட பேசுவார். அல்லேலூயா. 100% ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார் என்ற கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்கு. 100% உங்களோடு கூட ஆண்டவர் பேசுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களுக்கு இருக்கா? அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் என் கூட பேசுவாரா, எப்படி பேசுவாரு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆண்டவர் பேசுறாரு, ஆனா நம்ம கேட்க ரெடியா இருக்கிறோமா? நம்ம கேட்க ஆயத்தமா இருக்கிறோமா? ஆண்டவர் ஆலோசனை சொல்ல ரெடியா இருக்கிறாரு, ஆண்டவர் வழிகாட்ட ரெடியா இருக்கிறாரு, ஆண்டவர் வழி காட்ட அவர் தயாரா இருக்கிறாரு. ஆனா நீங்களும் நானும் ரெடியா இருக்கிறோமா? அதை கேட்கறதுக்கு, ஆண்டோட சத்தத்தை கேட்கறதுக்கு, ஆண்டோட ஆலோசனை கேட்கறதுக்கு ரெடியா இருக்கிறோமா? ஆனா நம்ம என்ன பண்றோம்? பிஸின்னு ஓடிட்டே இருக்கோம். வேலைன்னு ஓடிட்டே இருக்கோம். அல்லேலூயா. ஆமென். நம்ம காரியத்தை நம்மளே செஞ்சு முடிச்சிடணும், நம்மளே என்ன பண்ணி முடிச்சிடணும் சொல்லி நம்மளுடைய சுய பலத்தை நம்பி நம்ம என்ன பண்றோம்? ஓடிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. நிச்சயமா நம்முடைய சுய பலத்தினால ஓடி நம்ம வீட்டை கட்ட முடியாது. அல்லேலூயா. நம்முடைய சுய பலத்தை நம்பி நம்முடைய குடும்பத்தை நடத்த முடியாது. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய வழி நடத்துதல் வேணும், ஆண்டவருடைய ஆலோசனை வேணும், ஆண்டவருடைய சத்தம் வேணும், ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வேணும். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை இல்லாம, ஆண்டவருடைய சத்தம் இல்லாம நம்மளால வாழ்க்கையில முன்னேற முடியாது, வாழ்க்கையில வெற்றி பெற முடியாது. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் ஊழியக்காரங்க மூலம் தான் பேசுவாரு, ஊழியக்காரங்கிட்ட தான் பேசுவாரு, பெரிய பெரிய தீர்க்கதரிசி கிட்ட தான் பேசுவாரு. பெரிய பெரிய தீர்க்கதரிசினா யாரு? அவங்க ஒரு சாதாரணமான மனிதர் தானே. எலியா சொல்றாரு, நான் உங்களை போல பாடுள்ள மனுஷன். எலியா நம்மளை போல பாடுள்ள மனுஷன். அல்லேலூயா. அப்ப அவர்கிட்ட ஆண்டவர் பேசுறாரு, அவர் மூலமா பலத்த காரியம் செய்யறாரு. அப்ப நம்ம மூலமா ஆண்டவர் செய்ய மாட்டாரா? அல்லேலூயா. நம்ம கிட்ட ஆண்டவர் பேசுவார். ஆமென். நம்ம ரெடியா இருக்கிறோமா? ஆண்டவர் சத்தத்தை கேட்க ஆயத்தமா இருக்கிறோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரோடு கூட நம்ம பேசணும், அவர் நம்ம கூட பேசணும் நமக்கு ஆசை இருக்கு. ஆனா நம்ம ரெடியா இல்லை. ஆமென். எவ்வளவு நேர தேவ சமூகத்தை நம்ம காத்திருக்கோம். காலையில எழுந்துக்கிறோம், எழுந்து நம்ம எவ்வளவு நேரம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நம்ம எழுந்து ஆண்டவர் தேடாம ஆண்டவர் சமூகத்தில் உட்காராம போனா அதுக்கு என்ன அர்த்தம்னா, எனக்கு எல்லாமே தெரியும், நான் பார்த்துப்பேன் அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்படியே நம்ம எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு அப்படியே காலையில எழுந்து அப்படியே போயிட்டே இருந்தோம்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம சொல்லாமலே சொல்றோம், எனக்கு எல்லாமே தெரியும். ஆமென். நான் எல்லாத்தையும் பார்த்துப்பேன். அப்படி பார்த்து தான் நமக்கு அவமானமோ நிந்தனைகளோ நஷ்டங்களோ மிச்சம். ஆண்டுடைய வழி நடத்துதல் நமக்கு வேணும். பாருங்க, இந்த பஞ்ச காலம் வந்துட்டா பிழைக்கிறதே கஷ்டம். அல்லேலூயா. பஞ்ச காலத்துல பிழைக்கிறதே கடினம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் தரிசனமாகி சொல்றாரு, எகிப்துக்கு போகாம உனக்கு நான் சொல்ற தேசத்துல குடியிரு. அல்லேலூயா. இந்த ஈசாக்கு அவர் சாதாரணமான மனிதர். திடீர்னு நம்ம இந்த சென்டென்ஸ் நம்ம வாசிக்கிறோம், ஆண்டு தரிசனமாகி சொல்றாரு அப்படின்னு. ஆனா திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஈசாக்கு வனாந்தரத்துல என்ன பண்ணுவாரு? ஆதியாகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்துல 63ஆம் வசனம் 62 கூட வாசிங்க. ஈசாக்கு தென் தேசத்தில் குடியிருந்தான். அப்பொழுது வழியாய் புறப்பட்டு வந்தான். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியில போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது, ஆமென். அப்போ தியானம் பண்ணுகிறார். எதை தியானம் பண்றார்? ஆண்டவரே தியானம். அப்போலாம் வேதம் இல்லை, ஆனா இன்றைக்கு ஆண்டவர் கிருபையா நமக்கு வேதத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலே இந்த வேதம் நம்ம கரங்களில் வந்திருக்கு. இன்றைக்கு இந்த வேதம் இல்லை, இப்படிப்பட்ட ஆண்டுடைய வார்த்தை இல்லை, இப்படிப்பட்ட ஆண்டுடைய சத்தம் இல்லை. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட ஈசாக்கு என்ன பண்றாரு? தியானம் பண்றாரு. ஆண்டு சமூகத்துல போய் உட்கார்றாரு. அதனாலதான் ஆண்டு தரிசனம் ஆகிறார். அல்லேலூயா. ஆமென். அப்போ தேவ சமூகத்துல நம்ம நேரத்தை செலவு பண்ணணும்.
அப்பதான் ஆபத்து நிறைந்த காலத்துல ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்லுவார். இந்த காரியத்தை நீ இப்படி செய், இந்த பிசினஸ் இப்படி பண்ணு, ஆமா இந்த இடத்துக்கு போ, இந்த இடத்துக்கு போகாத. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சமூகத்துல உட்காரணும். தேவ சமூகத்துல உட்கார்ந்தாதான் ஆண்டவர் நமக்கு தரிசனமாவார், ஆண்டவர் பேசுவார். அல்லேலூயா. நானும் கொஞ்சம் குறிப்பிட்ட நாட்கள் முன்னாடி இப்படிதான் யோசிச்சு, ஆண்டவரே உங்க சத்தத்தை நான் கேட்கணும், நீங்க பேசுங்க ஆண்டவர், நீங்க நேரடியா பேசுங்க ஆண்டவரே அப்படின்னு. அல்லேலூயா. அப்புறம் தான் பெரிய பெரிய ஊழியர்கள் மூலமா கற்றுக்கொண்ட காரியம் என்னன்னா, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்க இந்த பைபிள்ல இருந்தே பேசுறாரு. அல்லேலூயா. அத வாசிக்க 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 எனக்கு அப்ப புரியல, சொல்லும்போது புரியல, அந்த அனுபவம் வந்த பிறகுதான் எனக்கு புரியுது. அல்லேலூயா. வாசிக்க 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 நேரா ஆண்டவர் பேசுற போல இருக்கு. ஆமென். அல்லேலூயா. அவர் பேசும்போது வேதத்தை பைபிளை மூடி வைக்கிறதுக்கு மனசே வரல. அல்லேலூயா. அப்போ நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்கணும், ஆண்டவருடைய ஆலோசனை கேட்கணும்னா வேதத்தை நம்ம வாசிக்கணும். ஆமென். ஆமென். இது மூலமா தான் ஆண்டவர் பேசுறாரு. ஆமென். இது மூலம் தான் ஆண்டவர் பேசுறாரு. அப்போ ஆண்டவர் நம்ம கிட்ட இந்த பைபிள் மூலமாக வேதத்து பரிசுத்த வேதாகமத்து மூலமா பேசுறாருன்னா அப்ப நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இதை எடுத்து நம்ம வாசிக்கணும். அல்லேலூயா. ஆபத்து காலம் வருகிறது, இன்னும் கொடிய காலங்கள் வருகிறது. ஆமென். இன்னும் ஆபத்து நிறைந்த நாட்களுக்குள்ள நம்ம ஊடுருவி போக போறோம். அப்படிப்பட்ட காலத்துல நம்ம என்ன செய்யணும், எப்படி நடந்து கொள்ளணும், அப்படிப்பட்டதான ஆலோசனை நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. கொரோனா டைம் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அனுபவம், அது நமக்கு ஒரு அனுபவமா இருக்கட்டும். ஆனா இனி வர நாட்களிலே அதை காட்டிலும் கொடிய காலங்கள் வரப்போகிறது. அப்போ ஆண்டவர் அந்த அனுபவத்திலிருந்து நமக்கு என்னென்ன கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ அதெல்லாம் இப்போ அந்த அனுபவத்தை வச்சு நம்முடைய வாழ்க்கையில அங்க நம்ம என்ன தவறு செய்தோமோ அதெல்லாம் இனி செய்யாதபடிக்கு ஆமென் ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்டு அதுபடி நம்ம நடக்க பிரயாசப்படணும். ஆண்டுடைய வழி நடத்துதல் ஆமே. பஞ்ச காலத்தில் ஆண்டுடைய செயல்பாடு என்னன்னா, முதலாவது ஆண்டு நமக்கு ஆலோசனை சொல்லுவார். ஜனங்கள் எல்லாம் தத்தளிப்பாங்க, ஜனங்கள் எல்லாம் பயப்படுவாங்க. எது சொல்லுகிறது? ஏசாயா 60:1 வாசிக்கும் போது வாசிங்க. ஏசாயா 60:1. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அடுத்த வசனம், இதோ இருள் பூமியையும் ஆறிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அல்லேலூயா. உன்மேல கர்த்தர் உதிப்பார். பூமி என்ன மூடுமா? காரிருள் மூடும். அப்ப காரிருள் மூடும் போது ஜனங்க தத்தளிப்பாங்க. ஆபத்துகள் சூழும் போது, காரிருள் என்பது பெரிய ஆபத்துகள், ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை தேசத்தில் நடக்குது இல்ல. இயற்கை சீற்றத்தை யாராலையும் சரி செய்ய முடியுமா? கணிக்க முடியும். இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நடக்கும்னா கணித்து சொல்றாங்க. ஆனா அதை தடுக்க முடியுமா? முடியாது. அல்லேலூயா. தேசத்துல எப்போ எது வேணாலும் நடக்கிற சாத்தியக்கூறுகள் இப்ப இருக்குது. ஆமென். எது வேணாலும் நடக்கலாம். இப்போ இருக்கிற அந்த கால சூழ்நிலையில என்ன வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். அல்லேலூயா. அப்போ இருள் சூழல் வேதம் சொல்லுகிறது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது. ஆமென். ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இதோ பூமியை காரிருள் மூடும், உன்மேல் கர்த்தர் உதிப்பார். உண்மையில கர்த்தர் உதிக்கணும்னா வசனம் தான் வெளிச்சம். அல்லேலூயா. தான் வெளிச்சம். எது சொல்லுகிறது? ஆண்டவருடைய வசனம் யோவான்ல வாசிக்கிறோம், அது ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் ஆவியாயும் ஜீவனமாய் இருக்கிறது. ஆமென். அப்ப இது ஆவி, இது வெறும் ஒரு எழுத்து கிடையாது. இதை வாசிக்கும் போது அதுல ஒரு ஆவினா ஆண்டவர் ஆவியா இருக்கிறாரு. அல்லேலூயா. அந்த ஆவி ஜீவனா இருக்கிறது. யோவான் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். வாசிங்க. யோவான் 1ஆம் அதிகாரத்துல ஆமென். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாய் இருந்தது. அடுத்த வசனம், அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. அடுத்தது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. ஆமென். வார்த்தை தான் என்ன ஆகுது? ஒளியா மாறுது. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, காரிருள் பூமி மூடும், ஆனா உண்மையில் கர்த்தர் உதிப்பார். நீங்களும் நான் இந்த வேதத்தை வாசிக்கலாம். எப்படி ஒளி நம்ம மேல வீசும்? எப்படி நம்ம அந்த ஆபத்து காலத்துல என்ன செய்யணும்னு நமக்கு தெரியும். மற்றவங்களை போல இருள் இருக்கிறவங்களை போலதான் நம்மள தத்தளிப்போம்.
இன்றைக்கு ஆண்டவர் எச்சரிக்கும்படியா ஆண்டவர் சொல்றார். ஆமென். ஆண்டுடைய வெளிச்சமாகிய இந்த வேதத்தை நம்ம தினந்தோறும் வாசிக்கணும். இதுல இருந்து ஆண்டவர் தரிசனமாய் பேசுவார். இதுல இருந்து தான் ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்லுவார். இதுல இருந்து தான் ஆண்டவர் நமக்கு வழி நடத்துவார். அல்லேலூயா. இதுல இருந்து தான் ஆண்டவர் நமக்கு வழியை காட்டுவார். ஆமென். வெறுமனே நம்ம ஆலயத்துக்கு வந்து போகிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. வெறுமனே நம்ம ஆராதனைகளில் பங்கெடுக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. வேதத்தை வாசிக்காத பட்சத்தில், அதை நேசிக்காத பட்சத்தில் நமக்கு ஒரு காரியமும் மாற்றமும் வாழ்க்கையிலே வரவே வராது. வசனத்தை நம்ம வாசிக்கணும், அதை தியானம் பண்ணணும், அதை கை கொள்ளணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பைபிள் எடுத்து வாசிக்கணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதை தியானம் பண்ணணும். வாசிக்க தெரியல நம்ம சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. உயிரே போக போகுதுன்னா அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன சொல்றதும் செய்வோம். இப்ப செய்வோமா செய்ய மாட்டோமா? செய்வோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஜெபம் சொல்லி கொடுக்கும் போது அவர் சொல்றாரு, வாசிக்கலாம், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். அல்லேலூயா. ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். 13வது சொல்றது, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். முன்னாடியே என்ன பண்ணிடுறாங்க? வருமுன் காப்போம். கால் உடைத்து முன்னாடி நம்ம என்ன பண்ணிடணும்? ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணிடணும். அப்புறம் கால் உடைச்சிட்டு பிறகு, ஐயோ ஆண்டவரே, நான் தெரியாம போயிட்டேன், தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சுங்க ஆண்டவரே. அப்போ ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஆபத்துல சிக்கி கொண்டு பிற்பாடு நம்ம அங்க போய் கதறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. அல்லேலூயா. ஆபத்து வருவதுக்கு முன்னாடி ஆண்டவர் தேடிடணும். ஆமென். ஆபத்து வருவதற்கு முன்னாடி ஆண்டவர் நம்ம என்ன பண்ணிடணும்? தேடிடணும். அதான் சொல்றாரு, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். அப்ப முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும்? வேதத்தை வாசிக்கணும். அந்த நேரத்துல ஆபத்து வரும்போது வேதத்தை வாசிக்கணும் அப்படின்னா ஆண்டு வார்த்தை கிடைக்காத ஒரு பஞ்சமா வரப்போகுது. ஆண்டுடைய வார்த்தை கிடைக்காத பஞ்சம். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? தேடினாலும் கிடைக்காது, ஆண்டுடைய வெளிப்பாடுகளும் கிடைக்காது. இப்ப நீங்க வாசித்தீங்கன்னா ஆண்டுடைய வெளிப்பாடுகள் உண்டாகும். அல்லேலூயா. தானியேல் பாருங்க, தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்தது. காரணம் என்னது? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தெல்லாம் என்ன பண்ணாரு? வாசித்தார். வாசித்து எப்ப சிறையிருப்பு மாறும், ஜனங்கள் எப்ப விடுதலை ஆவார்கள், அதெல்லாம் அந்த நாட்கள் எத்தனை காலம் செல்லும், அதெல்லாம் என்ன பண்ணாரு? ஆராய்ந்து பார்த்து ஜெபம் பண்ணாரு. நீங்களும் நானும் இந்த வேதத்தை வாசித்து இந்த கடைசி நாட்கள் குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு, இந்த நாட்கள் என்னென்ன சம்பவிக்கும், இந்த நாட்கள்ல கிறிஸ்துவர்களாகி நாம என்ன செய்யணும், எல்லாமே இந்த பைபிள்ல போட்டு. நம்ம என்ன பண்றோம்? வெறுமனே ஓடிட்டே இருக்கிறோம். உழைக்கிறோம். ஆனா ஒண்ணுமே நம்மளால பண்ண முடியல. தேவனால் எல்லாம் கூடும். பஞ்ச காலத்துல சாதிபாத் ஊர்ல இருந்த அந்த விதவைக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? போஷித்தார்ல, அற்புதம் செஞ்சார்ல. வேலை செய்யக்கூடாது இல்ல, வேலை செய்யணும். ஆனா எல்லாத்துலயும் நம்ம பேலன்ஸ் ஆகணும். ஆமென். ஆண்டுடைய சித்தத்தை நம்ம அறிந்து கொள்ளணும், ஆண்டுடைய திட்டங்களை அறிந்து கொள்ளணும், ஆண்டுடைய செயல்பாடுகளை புரிந்து கொள்ளணும். இந்த காலத்துல நம்ம என்ன செய்யணும்? அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் பஞ்ச காலத்துல, ஆபத்து காலத்துல, நெருக்கப்படுகிற காலத்துல அவர் ஆலோசனை சொல்லுகிறவரா இருக்கிறார். நம்ம உட்கார்ந்து வேதத்தை வாசித்து, ஆண்டவரே இந்த நாட்களில் நீ என்ன செய்ய போறீங்க, என்ன சொல்ல போறீங்க அப்படி கேட்கணும். அல்லேலூயா. அப்படி கேட்கும் போது ஆண்டவர் கரெக்டா நம்ம கைட் பண்ணுவார். இங்க போ, இங்க போகாத, இந்த இடத்துல இரு, இங்க தங்கி இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படி பேசுவார். 11ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்பு அபிமெலேக்கு, இந்த புருஷனை ஆகிலும் இவன் மனைவி ஆகிலும் தொடுகிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படுவான் என்று எல்லா ஜனங்களும் அறிய சொன்னான். அல்லேலூயா. அந்த தேசத்துல ஈசாக்கு ரெபெக்கால தன்னுடைய மனைவி என்று சொல்வதுக்கு பயந்தார். ஏன்னா ரெபெக்கா ரொம்ப அழகா இருக்கிறதுனால யாராகிலும் ஈசாக்கு கொண்டுட்டு ரெபெக்கால தூக்கிட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருந்ததுனால அவர் என்ன பண்ணிட்டாரு? தன் மனைவியே தன் சகோதரி என்று என்ன பண்ணிட்டார்? எல்லார்கிட்டையும் சொல்லிட்டார். அப்போ அபிமெலேக்கு அந்த தேசத்துல ராஜா, அந்த தேசத்துல அவர் வரும்போது, அந்த தேசத்துல விழாவில் கொண்டிருக்கும் போது, அந்த வீட்டு வழியா வரும்போது
இருக்கும்போது ஈசாக்கும் ரெபெக்காலும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, விளையாடி கொண்டு இருந்தாங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆமென். அப்படி இருக்கும்போது 8ஆம் வசனம், அவன் அங்கே நெடுநாள் தங்கி இருக்கையில் பெலிஸ்தருக்கு ராஜாவாகி அபிமெலேக்கு ஜன்னல் வழியாய் பார்க்கும்போது ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபெக்காலோட விளையாடி கொண்டு இருக்கிறதை கண்டான். அப்போ கண்டபோது ஷாக் ஆயிட்டான். இவன் தன் சகோதரி என்று சொன்னானே, ஆனா மனைவி போல நடந்து கொள்றாங்களே அப்படி சொல்லி கேட்கும் போது அப்பதான் ஈசாக்கு சொல்ற, இல்ல என்னுடைய மனைவி தான் இவங்க, நான் என்னுடைய மனைவி என்று சொன்னால் என்னை கொண்டு போடுவாங்கன்னு சொல்லி பயந்துதான் நான் என்ன பண்ணேன், சொல்லல. அப்படி சொல்லும் போது அபிமெலேக்கு சொல்றான், நான் எங்களை இப்படிப்பட்ட ஒரு பாவத்துக்கு எங்களை உட்பட பண்ண பாத்தியே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, எல்லா ஜனத்துக்கும் கூப்பிட்டு சொல்றாரு, யாராகிலும் ஈசாக்கையோ இல்லை அவங்க மனைவியோ தொட்டா நிச்சயமா கொலை செய்யப்படுவார்கள், பாதுகாப்பு ஆண்டு உண்டாக்க போறாங்க. ஆமென். ஆபத்து நிறைந்த காலத்துல எந்த ஒரு தீமையான காரியம் நமக்கு வராதபடிக்கு ஆண்டு நமக்கு ஒரு பாதுகாப்பை கட்டளையிட போறார். ஆமென். தீமை செய்கிற மனிதர்கள் மூலமாகிலும் ஆண்டு நமக்கு ஒரு பாதுகாப்பை கட்டளையிடுவார். அல்லேலூயா. தீமை செய்ய நினைக்கிறாங்களே அவங்க மூலமாக கூட ஆண்டு நமக்கு ஒரு பாதுகாப்பை உண்டாக்குவார். மோசே எங்கே வளர்ந்தாரு, எந்த பாவரும் எபிரேயருடைய பிள்ளைகளை இஸ்ரவேலுடைய பிள்ளைகளை கொல்றானோ அந்த இடத்துல மோசையை வச்சு ஆண்டு வளர்க்கிறார். அல்லேலூயா. எந்த பிள்ளைகளை கொலை செய்யணும்னு பார்வோன் நினைக்கிறானோ அதே அரண்மனையில மோசையை வச்சு என்ன பண்றாரு, பாதுகாக்கிறார். அல்லேலூயா. பாதுகாப்பார். ஆமென். எந்த தீமை நம்ம அழிக்க வருகிறதோ அந்த தீமையிலிருந்து நம்மளை பாதுகாப்பார். ஆமென். ஆண்டவர் இந்த ஆபத்து நிறைந்த காலகட்டத்துல நெருக்கப்படுகிற சூழ்நிலைகள ஆண்டு நமக்கு பாதுகாப்பா இருப்பாரு. 12ஆம் வசனத்தை வாசிப்போம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தனால அந்த 100 மடங்கு பலன் அடைந்தான். அதில் 100 மடங்கு பலன். ஆமென். மூன்றாவது, ஆண்டவர் நமக்கு பலனை தருவார். அது சாதாரண பலன் அல்ல, 100%, 100 மடங்கு 100 மடங்கு பலன் ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. 100 மடங்கு பலனை தருவார். எந்த காலத்துல? பஞ்ச காலத்துல விதை விதைக்கிறான், 100 மடங்கு பலன். ஆமென். காலத்துல தோண்டின துறவுகள்லாம் பெலிஸ்தர்கள் என்ன பண்ணிட்டாங்க, மண்ணை போட்டு மூடிட்டாங்க. 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர்கள் வெட்டின துறவுகள் எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அல்லேலூயா. ஆபிரகாம் தோண்டின அந்த துறவுகள் எல்லாம் பெலிஸ்தர்கள் என்ன பண்ணிட்டாங்க, மண்ணை போட்டு மூடிட்டாங்க. ஆனா திரும்பவும் ஈசாக்கு என்ன பண்றாரு, ஆபிரகாம் வெட்டின துறவுகளை திரும்ப என்ன பண்றாரு, தோன்றாரு. 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மறித்த பின்பு பெலிஸ்தர்கள் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி. அல்லேலூயா. மறுபடியும் தோண்டி. ஆமென். தகப்பனுடைய ஆசீர்வாதங்களை திருமணம் பண்றாரு, பெற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா. தகப்பனுடைய ஆசீர்வாதம் இழந்து போயிருக்கலாம், அதை ஆண்டவர் என்ன பண்றாரு, திரும்ப தரார். ஆமென். ஒருவேளை நீங்க ஆசீர்வாதங்களை இழந்து போயிருக்கலாம், உங்க தகப்பனுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போயிருக்கலாம். ஆமென். ஆண்டவர் என்ன பண்றாரு, திரும்ப தரப்போறார். அல்லேலூயா. விசுவாசிங்க. ஆமென். நம்புங்க. ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை, ஏதோ ஒரு நன்மை நீங்க இழந்து போயிருக்கிறீங்க, ஆண்டவர் திரும்ப தரப்போறார். ஆமென். ஆனா அதை தரும்போது, அதை பெற்றுக்கொள்ளும் போது, ஆமென், அந்த துறவுகள் தோண்டும் போது வாக்குவாதம் பண்றாங்க. வாக்குவாதம் பண்ணும்போது, ஆமென், அங்க வாக்குவாதம் பண்ணும்போது விட்டுறாங்க. 2 இடத்துல துறவு தோன்றாங்க, அங்க வாக்குவாதம் பண்றாங்க. அந்த வாக்குவாதம் பண்ணும்போது அதை விட்டுறாங்க. 3வது இடத்துல துறவு தோன்றும் போது அங்க வாக்குவாதம் பண்ணல. ஆமென். அப்போது ஆண்டவருக்கு அங்க நன்றி சொல்றாங்க. தேசத்தில் பழுகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி ரெகபோத் என்று பெயரிட்டார். அல்லேலூயா. ஆமென். அங்க தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை திரும்ப எடுக்க பிரயாசப்படுறாரு ஈசாக்கு. வாக்குவாதம் பண்றாங்க. ஆனாலும் அவர் விட முயற்சி என்ன பண்ணல,
விடல. தொடர்ச்சியாக ஆபிரகாம் தோண்டின அந்த துறவுகளை திரும்ப அவர் என்ன பண்றாரு, தோன்றாரு. அங்க நீரூற்று உண்டாகிறது. அல்லேலூயா. மூன்றாவது இடத்துல அங்க தோன்றும் போது அங்க வந்து யாருமே என்ன பண்ணல, வாக்குவாதம் பண்ணல. சில நேரங்களில் நம்ம முயற்சி பண்றோம், முயற்சி பண்ணி கிடைக்கலன்னா நம்ம என்ன பண்ணிடுறோம், விட்டுடுறோம். அல்லேலூயா. முயற்சி பண்ணி கிடைக்கலாத பட்சத்தை விட்டுடுறோம். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும், முயற்சி பண்ணணும். எப்படி அந்த விதவை தாய் தன் எதிராளிகளுக்கு இருந்த அந்த பிரச்சனையே அந்த தேசத்தினுடைய ராஜா கிட்ட போய் சொல்றாங்க. அந்த ராஜா எப்படிப்பட்ட ராஜா, யாரையும் மதிக்க மாட்டான், யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டான், யாருக்கும் பயப்பட மாட்டான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ராஜா. ஆனா அந்த விதவை தாய் என்ன பண்றாங்க, தினமும் போயிட்டு அந்த ராஜா கிட்ட போய் சொல்றாங்க, எனக்கு என் எதிராளிக்கு இருக்கிற அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு நியாயத்தை செய்யுங்க ராஜாவே சொல்றாங்க. தினமும் போய் சொல்றாங்க. ஆனா தினமும் அவன் கேட்கற மாதிரி இல்லை. ஆனா டெய்லி போய் கேட்கறாங்க. டெய்லியும் சொல்ல 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 அவன் மனசுல ஒரு எண்ணம் வருது, இவங்கன்னா டெய்லியும் வந்து என்ன கேட்டுட்டே இருக்கிறாங்களே, நான் யாரையும் மதிக்க மாட்டேன், யாருக்கும் நான் கீழ்ப்படிய மாட்டேன், யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன். ஆனா தினமும் வந்து என்கிட்ட சொல்றாங்களே, அவங்க பிரச்சனை சொல்றாங்களே, இவங்க டெய்லியும் வந்து என்கிட்ட சொல்லாதபடிக்கு, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதபடிக்கு நான் அவங்களுக்கு ஒரு நியாயத்தை செய்வேன். ஆண்டு சொல்றாரு, மனுஷனாகி அவனே அப்படி செய்யும் போது இரவும் பகலும் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூப்பிடுகிறவருடைய விஷயத்திலே நான் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பேனோ, சீக்கிரத்திலே நியாயம் செய்வேன். அல்லேலூயா. அப்ப நம்ம தினமும் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டுட்டே இருக்கணும். தினமும் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டுட்டே இருக்கணும். ஒரு டைம் கூப்பிட்டு நம்ம எதுவுமே நடக்கல அப்படின்னு விட்டுடக்கூடாது. அல்லேலூயா. அற்புதம் நடக்கிற வரைக்கும் கேட்டுட்டே இருக்கணும். ஜீவன் வர வரைக்கும் நம்ம கேட்டுட்டே இருக்கணும். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணணும், கேட்டுட்டே இருக்கணும். ஆமென். பாருங்க, எலியா ஜெபம் பண்றார். மழைக்காக ஜெபம் பண்ணும் போது கூட இருக்கிற வேலைக்காரங்கிட்ட சொல்ல, நீ சமுத்திர முகமா போய் பாரு, நான் ஜெபம் பண்றேன், மழை வருதான் பாரு, மழைக்கான மேக எழுப்புதான் பாருன்னு கேட்கும் போது அவன் வந்து சொல்றான், மேகம் வரல, மழைக்கான மேகம் வரல, நீ போய் பாரு சொல்றாரு. ஆமென். பாருங்க, தொடர்ச்சியா ஜெபம் பண்ணிட்டே இருக்கும் போது 7வது முறை வந்து சொல்றான், கையளவு மேகம் வருது. அல்லேலூயா. அப்ப அந்த மேகத்தை பாக்குற வரைக்கும் அவர் என்ன பண்ற, ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறார். ஒரு அற்புதத்தை பாக்குற வரைக்கும் நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். ஆமென். பாதியில நம்ம என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது. இந்த ஈசாக்கு தன் தகப்பனுடைய துறவுகளை தோன்றாரு. எதிரிகள் வந்து என்ன பண்றாங்க, வாக்குவாதம் பண்றாங்க, விட்டுறாரு. திரும்ப தோன்றாரு இன்னொரு துறவு, அங்க ஆபிரகாம் தோன்றின தகப்பன் தோன்றின துறவு என்ன பண்ற, திரும்பி தோன்றாரு, வாக்குவாதம் பண்றாங்க, விட்டுறாரு. 3வது முறை தோன்றும் போது வாக்குவாதம் பண்ணாங்க. அல்லேலூயா. பலுகி பெருகுவாய். அல்லேலூயா. நம்ம நினைக்கலாம் குறுகி போயிடுவோம் அப்படின்னு நினைக்கலாம், இதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடும் நம்ம நினைக்கலாம். ஆனா அங்கதான் ஆண்டவர் துவக்கத்தை வைக்கிறார். ஈசாக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, பெருக பண்றாரு. ஏன், அவங்க தகப்பன் கிட்ட சொல்லிட்டாருல, 24 வசனம், 26வது அதிகாரம் 24 வசனம், அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகி ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகி ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து இந்த சந்ததியை நான் என்ன பண்ணுவேன், பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. அங்க ரெகபோத், பெருக்கம் என்ற பேர் ஈசாக்கு என்ன பண்றாரு, அந்த துறவுக்கு வைக்கிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஆண்டு ஒரு பெருக்கத்தை உண்டாக்க போறாரு. நம்ம நினைச்சிட்டோம் நம்ம லைஃப் இதோட முடிஞ்சிடும், நம்ம வாழ்க்கை இதோட முடிஞ்சிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அங்கதான் ஆண்டு ஒரு துவக்கத்தையே வைக்கிறாரு. அல்லேலூயா. ஒரு ஆரம்பத்தையே வைக்கிறார். பழுகி பெருகும்படியாக. அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டி, 25வது சொல்லுது, அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார். அங்கே ஒரு துறவு வெட்டுறாங்க. வெட்டின பிற்பாடு வந்து சொல்றாங்க, 32வது வசனத்தை வாசிக்கும் போது, அந்நாளில் தானே ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து தாங்கள் துறவு வெட்டின செய்தியை அவனுக்கு அறிவித்து தண்ணீர் கண்டோம் என்றார்கள். அல்லேலூயா. அப்போ அவன் எங்கெல்லாம் துறவு வெட்டுறான், பஞ்ச காலம்னா அர்த்தம், மழையே இருக்காது, தண்ணீரே இருக்காது. அப்படிப்பட்ட காலத்துல துறவு தோன்றாங்க, தண்ணி வந்துட்டே இருக்கு, நீரூற்று வந்துட்டே இருக்கு. 19வது வசனத்தை வாசிக்கும் போது, அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். பிசாசனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. பிசாசன் நம்ம என்ன பண்ணிடுறான், நம்மள ஒரு குறுகிய ஒரு வட்டத்துக்குள்ளவே நம்மள என்ன பண்ணிடுறான், வச்சிடறான். நம்முடைய சிந்தனை என்ன பண்ணிடுறான்,
ஒரே ரொட்டீனா ஒரே வேலையை ஒரே காரியங்களை அப்படியே அதே யோசித்து அதே சிந்தித்து கொண்டு அதை விட்டுட்டு அந்த அந்த யோசனை விட்டு தேவ ராஜ்யத்துக்கான காரியங்களை யோசிக்க விடவே மாட்டேன்தான். உலக காரியத்திலேயே தேவை 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 தேவை, நெருக்கம் நெருக்கம், கஷ்டம் கஷ்டம், கடன் கடன், இதுலயே நம்மள என்ன பண்ணிடுறான், அப்படியே நம்மளை விட்டு அப்படியே அந்த அந்த குறுகிய வட்டத்துக்குள்ளவே நம்மள என்ன பண்ணிடுறான், அடக்கி வச்சிடறான். அல்லேலூயா. ஆமே. தேவ ராஜ்யத்துக்கான காரியங்களை யோசிக்கவே விட மாட்டேன். ஆமே. மேலான காரியங்களை யோசிக்கவே விட மாட்டேன். ஆமே. அப்ப இதெல்லாம் பிசாசுடைய தந்திரம். ஆமே. நமக்குள்ள ஒரு டிப்ரெஷனை கொண்டு வந்து, மன அழுத்தத்தை கொண்டு வந்து, நமக்குள்ளே ஒரு சோர்வுகளை கொண்டு வந்து, பல காரியங்களை யோசித்து 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 தேவனுடைய வார்த்தையை தியானம் பண்ண முடியாதபடிக்கு நம்மள ஒரு குறுகிய ஒரு சிக்கல்ல நம்ம என்ன பண்ணிடுறோம், மாட்டி வச்சோம். ஆமே. நிறைய பிரச்சனைகளை நிறைய காரியங்களுக்குள்ள நம்மளை இன்வால்வ் பண்ணிட்டு நம்மள என்ன பண்ணிடுறோம், வேதத்தை வாசிக்க முடியாதபடிக்கு தடை பண்ணிடுறோம். ஏன்னா இதுதானே வெளிச்சம். இந்த வெளிச்சம் இருந்தா தானே நம்ம இருள் காலத்துல நம்ம வாழ முடியும். வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்க வேண்டிய நம்மள என்ன பண்ணிடுறோம், அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு, அந்த வெளிச்சத்தின் இடத்தில் வரக்கூடாதபடிக்கு நம்மள என்ன பண்ணிடுறோம், பல காரியம் உலக கவலைகளினாலே அவைகளிலே நம்மளை சிக்கிக்கொள்ளும்படிக்கு பல சிந்தனைகளே நமக்குள்ள கொண்டு வந்துடலாம். ஆமென். அல்லேலூயா. நான் வேலைக்கு போனாதான் இதெல்லாம் செய்ய முடியும், கரெக்ட் தான். ஆனா அதுவே நம்முடைய 100% வேலையா இருக்கக்கூடாது. அல்லேலூயா.